வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வெண்டைக்காய் சாப்பிடும்போது மூளை வளர்ச்சி நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் மக்களே. ஆனால் அதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவன்மைகள் வெண்டைக்காயில் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். முதல்ல அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். வெண்டைக்காயில் கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ, விட்டமின் கே, கால்சியம், இரும்பு சத்துக்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை நமக்கு மாரடைப்பு வராமல் தடுக்கும். மீண்டும் பல்வேறு மருத்துவ நன்மைகளை வெண்டைக்காய் நமக்கு கொடுக்கும். அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். மூளை சுறுசுறுப்பாக இயங்கினால் அனைத்து செயல்களையுமே நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும். நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடுவதால் மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த வெண்டைக்காய் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் வெண்டைக்காயை அதிகம் சாப்பிடும்போது அவர்களினுடைய மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் அவங்க சிறப்பாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ மூளை நரம்புகள் சிறப்பாக தூண்டிவிடப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். ஞாபக சக்தி அதிகரிக்கப்படும் நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது. வயதாகக்கூடிய பலருக்கும் ஞாபக மறதி ஏற்படுவது இயற்கை தான். மூளை செல்களினுடைய வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறதுக்கும் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை சமைத்து நம்மளுடைய உணவுகளில் வெண்டைக்காய் நம்ம சேர்த்து சாப்பிட்டு வரும்போது ஞாபக சக்தியை அதிகம் நம்மளால் வந்து பெற முடியும். இதனால் பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் வருவது நமக்கு வந்து தடுக்கப்படும். ஞாபக சக்தி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். எதையுமே சிந்தித்து செயல்படுவோம். புதிதாக நமக்கு வந்து ஞாபக மறதியெல்லாம் எதுவும் ஏற்படாது. நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வப்போது வெண்டைக்காயை வந்து சாப்பிட்டு வரும்போது அவர்களின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவில் குறைந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 முறையாவது வெண்டைக்காய் சாப்பிடும்போது வழக்கமாக வைத்துக் கொள்வது நல்லது. இதனால் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து நமக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு வெண்டைக்காய் ஹெல்ப் பண்ணும். ஸோ பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் படிப்படியாக அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ இருந்தே வெண்டைக்காய் சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருப்பாங்க. புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். நமது உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது. ஸோ இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை வந்து உடலில் வளர்ச்சி பெற செய்யக்கூடிய ஆற்றல் வெண்டைக்காய் வந்து கொண்டிருக்கு. எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிட்டு வருவது நல்லது. இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நமக்கு வந்து மீண்டும் பரவாமல் தடுக்கப்படும். புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து பெற்று உடலை வந்து பலப்படுத்தி கொண்டு பல நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெண்டைக்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து நமக்கு குறையும் போது நமக்கு பலவிதமான நோய்கள் வந்து அட்டாக் ஆகும். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நமக்கு வந்து குணம் ஆகாது. ஸோ நம்ம வந்து இம்யூன் பவரை பெறுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், இருமல், தலைவலி போன்ற பொதுவான நோய்கள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் நமக்கு வராமல் தடுக்கப்படும். எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம். குறிப்பாக குழந்தைகள், பெரியவர்கள்லாம் வெண்டைக்காய் அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது பல நோய்கள் அவங்கள வந்து தாக்காத அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் வந்து அல்சர் எனப்படும் குடல் புண், செரிமானமின்மை, வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமச்சீரற்ற நிலை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இப்படிப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காய்களை அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அவங்க நிவாரணம் பெறுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். அந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு அவங்க இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, கல்லீரல் பலம் பெறுவதற்கு வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அதிக அளவு நச்சுக்கள் வந்து சேருவதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இந்த பிரச்சனையை வந்து சரி செய்வதில் வெண்டைக்காய் வந்து சிறப்பாக செயல்படுகிறது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் வந்து நமக்கு நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். கல்லீரலில் வந்து நமக்கு கொழுப்புகள் வந்து படிய ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும், நச்சு கிருமிகள் வந்து சேரும். ஸோ அதை எல்லாமே நமக்கு க்யூர் பண்ணுறது வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். சிறுநீரகம் பலம் பெறுவதற்கு வெண்டைக்காய் சாப்பிடலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நச்சுக்களுமே சிறுநீர் வழியாக நமது உடல்ல இருந்து வெளியேறும். ஸோ ஒரு சிலருக்கு பல காரணங்களால் உடலுக்கு தேவையான சத்துக்களும் சிறுநீர் வழியாக வெளியேறிடும். இந்த சத்து குறைபாடு வெண்டைக்காய் அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வரும்போது நமக்கு அந்த சத்து குறைபாடெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ குறிப்பாக நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. சிறுநீரக கற்கள் உருவாகாது. சிறுநீரக பாதைகளை தொற்று அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது. கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். உடலுக்கு வந்து தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால்கள் வந்து நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் தான் நமக்கு வேணும். கெட்ட கொலஸ்ட்ரால் நம்மளுடைய உடலில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போ வெண்டைக்காய் சாப்பிடும்போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்கள் அது வந்து நமக்கு உயரவே உயராது. அந்த கொழுப்புகள் எல்லாமே நமக்கு குறைக்கப்படும். ஸோ இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும், மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைச்சிக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். உடல் எடை நமக்கு வந்து ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை எல்லாமே விரைவான முறையில் குறையணும்னா வெண்டைக்காய் சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது நம்ம சாப்பிட வேண்டும் அப்படின்ற அந்த அதீத பசி உணர்வு தான். ஸோ அதை முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அதே சமயம் கல்லூரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காய். இதை வந்து நீங்கள் அளவோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பசி உணர்வு கண்ட்ரோல் ஆகும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் நமக்கு வந்து கரைத்து நம்மளுடைய உடலுடைய பக்க விளைவுகளை இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.